எனக்கு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு நானும் அவளும் மாங்காய் வாங்கலான்னு தோட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த அல்போன்ஸ் பழம் வாங்குறதுக்கா? ஆமாம். சரி சரி. 350 ரூபா சொல்லுவாள் கிலோ. ஆமாங்க, அப்படித்தாங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஒரிஜினல். ஆமாம். சரி சரி, வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடு. அப்புறம் வாங்க போயிருந்தோமா? இல்லை வாங்க போயிருந்தோம். வந்தாமா சும்மா விடுமா? அது உட்கார வச்சு பாடுவளமையெல்லாம் பேசுமல்ல. ஆமாம், அது பேசுமில்ல. ஆள் கிடைச்சா சரி. ஆமாம் ஆமாம். அது என்ன பண்ணுச்சு, ஐயோ நான் ஒருத்தியே உட்காரக்கு முறையா இருக்குது, ஐயோ தனிமையாக இருக்கிற. அது பெருசு கூட இருக்காரு அப்புறம் என்ன இருந்தாலும் அவர் எதுவும் பேச மாட்டாராமா. அவர் பேசாமல் இருக்கிறதுக்கு இது வாயை கட்டி வச்சுருந்தாச்சு, அப்புறம் எப்படி பேசுவார்? அப்படி இல்லை, அவர் பேசுறதுக்கு முடப்படுறாராம் பேசுனா. அப்படி இல்லை, இந்த ராஜாங்கம் பண்ணி அப்படி ஆகிப்போச்சு அந்த ஆளுக்கு. ராஜாங்கம் பண்ணி அப்படி ஆயிடுச்சு அந்த ஆள். வேற என்ன பேசினாலும் அந்த அம்மா பேச்சை ஏற்றுக்கிறது இல்லை. சரி, அதனால 2 பேரும் பார்த்தா கீரி மாட்டிருக்கிறாங்க. பாபும் கீரியுமா கூட இருப்பாங்க. அதனால இப்போ தனிமையாக இருந்து ஒரே பையன் இருக்கிறான்ட்டு, சரி கல்யாணம் ஆனால் மருமக இங்கே வருவா, அப்புறம் குழந்தை குட்டி வந்துடும் அப்படின்னு நானும் அப்படி இருந்தேன். ஆனால் அவன் கடைசியில் பார்த்தா இது இத்தினோண்டு ஊடாக இருக்குது, இந்த தோட்டங்காட்டில் என்னத்தை விளைஞ்சு என்னத்தை பண்ணுறது, இதெல்லாம் பத்தாது அப்படின்னு நான் டவுனுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டேன். போனதும் இல்லாமல் அங்கேயே தொழிலும் செட் ஆகி போச்சு. கல்யாணம் முடிச்சுட்டா, அங்கேயே இருந்துக்கிறா. வரதே இல்லையா? 5-6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆகி இப்போ குழந்தைங்க கூட இங்கே பிறந்தாச்சு. ஆனால் வீட்டுக்கு மட்டும் 1 நடம் 2 நடம் வந்துட்டு போனானாமா. யாரும் வர்றது இல்லையாமா. சரி, ஃபோன் பேசுனா சரி அப்புறம் பேசுகிறேன், நான் பிஸியாக இருக்கிறேன்னு வச்சிடுறானாமா. அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு என்னமோ எகத்தாளமா தெரியுதுங்கிறியா? எகத்தாளம் இல்லை, அந்த மாதிரி சம்பாரிச்சுட்டு தான் இருக்கு. அம்மா சொன்னது வேதனையோட சொல்லுது. என்னத்தை போய் இந்த மாதிரி வேதனை? போகிறான் வந்தால் வரான்னு கம்மி பேசாம வருஷத்துக்கு ஒரு விட மரம் காய்க்குது. நான் 10,000 40,000 50,000 சம்பாதிக்கிறேன். வருது வந்தாலும் ஒரு பையன் வீட்டுக்கு வந்துட்டு போனா தான் நல்லா இருக்கு. அவன் சொல்லி வாராமா எப்போ இருக்கா வந்தா, ஐயோ இங்க வாரக்க எனக்கு முடையா இருக்குது, இங்க வந்து ஆறு இருக்கிறது. ஆமா, உங்களை பார்த்துட்டு எனக்கு இருந்தா பொழப்பில்லை, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இருக்கத்தான் செய்ய. அப்புறம் இவங்க விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிறது ஆறு எனக்கு பிடிக்கலன்னு வந்து இருந்தால் ஒரு சித்த நேரத்தில் அங்கே ஓடிடுறதாமா. சரி, அப்புறம் அதில் 1008 ஃபோன் வேறு வருதா, அவன் ஒன்று பேசுறதுக்கே சரியா வியாபாரத்தான் பார்க்க முடியும். அப்புறம் அப்படி இருக்குது. எனக்கு பிடிக்காதுன்னு பையன் போயிடுறா. இப்போ ஒரு பையனாக இருக்கிறது 2 பிள்ளைங்க இருந்தாலும் கூட பிறந்தவங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அது எல்லாம் ஒன்று இப்போ நாங்கள் பெற்று போட்டு இப்போ சிரமமாக இருக்குது அப்படிங்குது. சித்த நேரம் இருங்க பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது. காப்பி கொடுத்தாங்க, அது எப்பவும் கொடுக்காம இருக்காது. அப்புறம் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனசெல்லாம் இருக்குமா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தால் மனசு ஆறுதலாக ஏதோ ஒன்று பேசிட்டு போகலாம் அப்படின்னே இருக்குது. அப்புறம் சரின்ட்டு நாங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியும்? அப்புறம் நாங்கள் போகிறோம்மா அப்படின்னு வந்தோம். அப்புறம் பார்த்ததுன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மாவுக்கு இடையில உடம்பு ரொம்ப சரியில்லை. சரி, பையனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் வரமாட்டேங்குது. அப்புறம் ஃப்ரெண்ட் இருக்கிறானല്ലോ, அந்த பையனோட ஃப்ரெண்ட் அவன் வந்து அவன் பார்த்துருக்குறான். அந்த மாதிரி பையனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இடையில வயிற்று வலி வந்து அல்சர் பிரச்சனை. அதனால் இன்னி வந்து இங்கேயே வந்து தொழில் பண்ணுறான், அந்த தொழிலை வந்து இங்கேயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் எங்கிட்ட சொன்னாங்க. வரேன்னு சொல்லதுக்கே நோவு நல்லா போச்சு. அல்சரே கோடியாகி போகுது அந்த அளவுக்கு. அந்த மாதிரி பாசம் வகுத்துக்குள்ள பாசம். நான் இங்கே செய்கிற தொழில் இங்கே நம்ம ஊர்லேயும் பண்ணலாம், கிராமத்துலேயும் பண்ணிக்கலாம், விவசாயம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக நான் பதிலாக சொல்லியிருக்கிறேன். அதனால எங்களுக்கு கட்டணும்னு சந்தோஷமாக நீங்கள் வந்து வாங்க, நீங்கள் வாங்க, அந்த பையன் எங்கள் பையன் வந்துடுவா அப்படின்னு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா 350 ரூபா கொடுத்து வாங்குறியா இல்லை ஒரு கிலோ அப்பளத்தை? அப்போ அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜூஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, மேங்கோ ஜூஸ் இந்த மாதிரி, அது மாதிரி எல்லாம் கம்பெனி ஏதோ வைக்கிறானாமா. அதனால அடுத்த மாதம் நீங்கள் வர வேண்டியதாக இருக்குது, நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி சரி, போய் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு போகும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடு. ஏதோ ஒன்று அப்புறம் இங்கே வந்து தொழில் பண்ணுறான்னா நல்லா இருக்குது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். வயசான காலத்தில் ஒரு சந்தோஷம் தானே, அதுதான் நான் சொன்னேன்.
இங்கேருந்து போகிறேன்னு போய் இப்போ மறுபடியும் டவுனுக்கு போயிட்டு இப்போ வர்றான். வந்து இங்கே நல்லா தான் இருப்பாங்க. நல்லா இருக்கு. பெற்றவங்களுக்கு பையன் வந்தாச்சுல பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குமல்ல, அப்படி இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. உனக்கு எப்படி ஆசை? எனக்கும் அப்படித்தான் இருக்குது. உனக்கு அப்படி இருக்குதா? ஆசை இருக்குது. இருக்குதா? அதெல்லாம் இருக்குது. ஐயோ, நிறையா இருக்குது. ரொம்ப சிக்கலாச்சே. ரொம்ப சிக்கல். இதில் நிவர்த்தி பண்ணவே முடியாது. சரி, அவங்கவுங்க எங்கேயோ சந்தோஷமாக இங்கே இருந்துட்டு போகிறாங்க. நான் அதை நினைக்கல. எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இப்படி நடக்குதப்பா. அதுதான் நான்